இந்த ஃப்ரைடே ட்ரிப் போறோம்ல ஸ்வேதா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நான் ஆத்துல இருந்து ஃபுல்லா உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லாம் கொண்டு வரா? நீ வேற வயிற்றுச்சுல கழிப்பாரு தெரியுமா? நான் அட்டெண்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ லோ ஆயிடுச்சு தெரியுமா? நான் 4 நாள் லீவ் போட்டு நான் வெளியே சுட்டு போய் இப்போ எனக்கு ட்ரிப்புக்கே அலோவ் பண்ணல. அதனால எனக்கு எப்படி தெரியுமா அதுக்கு கழுதுன்னு தந்துச்சு என்னை வெறுத்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. என்ன சொல்ற ஸ்வேதா? ஏசப்பா வந்து உன்னை வெறுத்து தண்டிக்கிற, உன் மேல பாசம் வச்சு நீ நல்லா இருக்கணும் அப்படின்றனாலதான் உன்னை சிரிச்சுக்கிறாங்க ஏசப்பா. ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. கஷ்டமா தான் இருக்கும். இப்போ கேலாம் உங்க அம்மா வந்து நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அப்ப பாசமா சொல்றாங்க என்ன பண்ணாதம்மா அப்படின்னா நம்ம யாரா இருந்தா எந்த பிள்ளைகளா இருந்தாலுமே கேட்க மாட்டோம். அதே இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கண்டிச்சு சொன்னாங்கன்னா நம்ம கேட்போம். அதே போல ஏசப்பா நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தினால சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்மள வந்து ஒரு நல்ல பிள்ளையா ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன பிள்ளைகளா நீங்களும் ஸ்வேதாக்கு வந்து ஏன் என்ன மட்டுமே சிரிச்சுக்கிறாங்க ஏசப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்ப இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். இன்னைக்குள்ள டாபிக் தேவனின் சிச்சை. ஹலோ குட்டீஸ், இப்போ எல்லாரும் ப்ரே பண்ணுவோமா? கையை கூப்புங்க, கண்ணு மூடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க எங்களுக்கு தேவனின் சிச்சைங்கிற ஒரு நல்ல டாபிக் கொடுத்துருக்கீங்க. இந்த டாபிக்கின் படி நாங்க எப்பெல்லாம் தப்பு பண்றோமோ அப்பா ஆண்டவரே நீங்க எங்களை கண்டித்து உணர்த்தி ஆண்டவரே எங்களை ஒழுங்கப்படுத்துங்க. அதுக்கு நாங்க எங்க எல்லாரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஸ்டோரி, வசனம், கதை எல்லாத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதுல இருந்து நாங்க என்னெல்லாம் கத்துக்கிறோமோ அது எப்பவுமே எங்க மனசுல பதிகிறதுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ்.
உங்க எல்லாரையும் இந்த RPTM சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? தேவனின் சிட்சிப்பு. எவ்வளவு அழகான ஒரு டாபிக் தெரியுமா? நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, என்னடா சிட்சிப்பு அப்படின்னு சொல்றீங்கன்னு பாக்கீங்களா? பாடு நமக்கு சுத்தி இருக்கிற ஆட்கள் வச்சு வரலாம், இல்லைன்னா சூழ்நிலைகள் மூலியமா நமக்கு வந்து பாடுகள் வரலாம், கரெக்டா? ஆனா தேவனின் சிட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கீங்களா? இன்னைக்கு நம்ம அழகான ஒரு கதை பார்க்க போறோம். ஒரு அழகான காடு இருந்துச்சா. உங்களுக்கே தெரியும், நிறைய மலைப்பகுதிகள், நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு அழகழகான பறவைகள். நம்ம அந்த இடத்துக்கு போனாலே நம்ம வந்து நிறைய சவுண்டை நம்ம வந்து கேட்கலாம். மைனா கத்துற சவுண்டு, குயில் கூவுற சவுண்டு, அப்படி நிறைய நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா ரொம்ப நிறைவா இருக்கும் அந்த இடம். அப்படித்தானே? நம்ம அந்த இடத்துக்கு போவோம், நம்ம வந்து இருப்போம். அந்த டைம்ல வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பச்சை பசேர்னு அந்த அந்த வியூஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அந்த டைம்ல ஒரு தம்பி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மரத்துல ஒரு கூடு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த கூடுல 2 மைனா இருக்கிறத பாக்காங்க. உடனே அந்த கூட்டுல வந்து பார்க்கும்போது 2 முட்டை, அழகான முட்டை அந்த மைனா வந்து விட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த மைனாக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த எப்படி அந்த முட்டையில இருந்து குஞ்சு பொரிச்சிடும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நமக்கு தேவையான சாப்பாடுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 மைனாவும் என்ன பண்ணுது அப்படின்னா, புழுக்களை தேடுறதுக்காக வேண்டி புழுக்களை தேடி அம்மா மைனாவும் அப்பா மைனாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியே போறாங்க. போகும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரே பாரம். ஐயோ, வெளியே பார்த்தா அம்மா மைனாவுக்கு ஒரே கவலை. ஐயோ, மேலே பார்த்தா மேகமெல்லாம் இருட்டா இருக்கு, எப்படியாவது மழை வந்துடும். இந்த மழையில இந்த சின்ன கூடு எப்படி தாக்கு பிடிக்கும்? சப்போஸ் இந்த முட்டை கீழே விழுந்து உடஞ்சிட்டுன்னா, ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுன்னா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கவலை. அதுக்கப்புறம் அவங்க அந்த அப்பா மைனா சொன்னாங்களாம், கவலைப்படாத, நீ ஏன் கவலைப்படுற? ஆண்டவர் வந்து நமக்கு தந்த முட்டை, அதனால அது வந்து ஒரு நாளும் அதை வீணாக்க விடவே மாட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பறந்து போய் அந்த முட்டைகளுக்கு தேவையான புழுக்கள் எல்லாமே கொண்டுட்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிட்டு, அந்த அப்பா மைனாவும் அந்த அம்மா மைனாவும் இறந்து போயிட்டாங்க. உடனே அந்த முட்டை குஞ்சில இருந்து வெளியே வந்து அந்த மைனாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மழையிலையும் அந்த காற்றுலையும் ரொம்ப மழை. உடனே அந்த மைனா வந்து நனைஞ்சி ஒரு கிளையில உட்காந்து இப்படி கிடுகிடுன்னு இப்படி உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்குள்ள பொந்துல போய் இருந்துகிட்டு அப்பவும் அந்த மைனா வந்து சொல்லிச்சான், ஏசப்பா, எதுக்கு ஏசப்பா எனக்கு இந்த சிட்சிப்பை தாரீங்க? எதுக்கு ஏசப்பா எனக்கு இந்த வேதனையை தாரீங்க? இந்த உலகத்துல மரமே இல்லைன்னா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆண்டவரே, வெயில் காலமா இருந்தனா, இல்ல ஒரு இலையுதிர் காலமா இருந்தா, இல்ல ஒரு குளிர் காலமா இருந்தா கூட நான் எவ்வளவு சந்தோஷமா என் ரெக்கைகளை விரிச்சு நான் சந்தோஷமா பறந்துகிட்டு இருப்பேன். எதுக்கு ஏசப்பா எனக்கு இந்த பாட நீங்க அனுமதிச்சீங்கன்னு ஒரே அதுக்கு வெப்ராளம் தாங்கவே முடியல அந்த மைனாக்கு. அதே மாதிரிதான் அதுக்கப்புறம் இந்த மழையெல்லாம் நின்று போனதுக்கு அப்புறம் அந்த கூடை என்ன பண்ணிடுது, அந்த கூடு மறையில எல்லாமே நாசம் ஆயிடுது. உடனே அந்த மைனா என்ன பண்ணுது, தன் வாயினால கொத்தி 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 அந்த சின்ன சின்ன கம்பு குச்சியெல்லாம் கொண்டு வந்து அழகான கூடை அந்த கிளையில வந்து கெட்டி அதுக்கப்புறம் அதுல வந்து இருந்துச்சான். அப்போ ஏசப்பா அவங்க கிட்ட சொன்னாங்களாம், இந்த மழை வந்து நமக்கு தேவையான மழை, நீ வந்து என் பிள்ளை, அதுக்கப்புறம் நீ வந்து வாழணும், வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு நான் வந்து உன்னை இடத்துல படைச்சிருக்கேன் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்களாம். இல்லை ஏசப்பா, நீங்க என்ன குதர்க்கமாவே பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அந்த மைனா சொல்லிச்சான். உடனே ஏசப்பா சொன்னாங்களாம், மழை இருந்ததுனாதான் மரம் பெய்யும், மரம் இருந்தாதான் மழை வரும், காற்று இருந்தாதான் நீ சுவாசிக்க முடியும். காற்று எப்படி வரும்? மரம் இருந்தாதான் காற்று வரும், அதனாலதான் நீ சுவாசிக்க முடியும். மரம் எப்படி வளரும்? மழை பெஞ்சாதான் மழை வரும், மரம் வளரும். புரிஞ்சுச்சா? புரியலையா? இப்பவுமே சொல்றேனே பாருங்களேன். இப்போ பாடுகள், கஷ்டங்கள், நமக்கு வேதனைகள் இல்லை அப்படின்னா நம்ம ஏசப்பாவை தேடுவோமா? நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே நீங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க. மேக்ஸ்ல, இங்கிலீஷ்ல, ஹிஸ்டரியில, ஜியோகிராஃபில, சிவிக்ஸ்ல, எல்லா சப்ஜெக்ட்லயுமே நீங்க ரொம்ப டாப்பரா இருந்தீங்க அப்படின்னா, ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கிருந்தீங்க, டியூஷன்ல நல்ல மார்க் வாங்கிருந்தீங்க, அம்மா அப்பாட்ட ஏச்சு வாங்குறது கிடையாது, அப்பா அம்மாட்ட ஏச்சு வாங்குறது கிடையாது, டீச்சர்கிட்ட ஏச்சு வாங்குறது கிடையாது, யாருக்கிட்டையுமே நீங்க ஏச்சு வாங்குறது கிடையாது. அப்ப நீங்க ஏசப்பாவுக்கிட்ட ஜோம் பண்ணுவீங்களா? ஜாபமே பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்குற பொருள் எல்லாம் உங்க கையில டான் 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 டான்னு வந்துச்சுன்னா நீங்க ஏசப்பாவை பார்த்து ஜோம் பண்ணுவீங்களா?
ஜபமே பண்ண மாட்டீங்க. இப்ப அந்த மைனாவே எடுத்துக்கிடுவோமே, அந்த மழை வந்து அந்த காத்து வந்து அந்த அது இருக்கக்கூடிய அந்த கூடு கீழே விழுந்து அது உடையாம இருந்ததுன்னா அது ஏசப்பா கிட்ட அந்த மைனா ஜோம் பண்ணி இருந்திருக்குமா? ஏசப்பா நான் வந்து எனக்காக வேண்டி சாப்பாடை நான் என் கூடுல சேகரிச்சு வச்சிருந்தேன், ஏசப்பா நான் வந்து இதை பண்ணி வச்சிருந்தேன், எதுக்கு ஏசப்பா நீங்க இந்த பாட தந்தீங்க அப்படின்னு எதுக்கு அந்த மைனா ஜபம் பண்ணதுனால தானே ஏசப்பா பேசுறாங்க. அதே மாதிரிதான் சில சமயங்களில ஏசப்பா அனுமதிக்கிற சிச்சை நமக்கு அது என்னது நல்லது, அது என்னது நல்லது. அதனால அதான் தாவீது வந்து ஒரு வசனத்துல அழகா சொல்லுவாரு, ஏசப்பா நான் வந்து எனக்கு அநேக பாடுகள் இருக்கு, இது மூலியமா நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தாவீது அழகா சொல்லுவாரு. அதே மாதிரிதான் ஏசப்பா நம்ம கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனது நான் தான், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மிருக ஜீவனங்களையும் நான் உண்டாக்குனதும் நான் தான், உன்னையும் என்னையும் உண்டாக்குனது நான் தான். ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்? ஏசப்பாக்கு வந்து நல்லாவே தெரியும் யாரை எப்படி போஷிக்கணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். சரியா? ஆண்டவர் சொல்றாரு, 2 காசுகளுக்கு அந்த குருவி குஞ்சுகளை வாங்கி அவர்களை நான் மறப்பேனோ அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அதனால அந்த குருவி குஞ்சை கூட மறக்காத தேவன் உன்னையும் என்னையும் மறப்பாரா? அந்த மைனாவையே ஆண்டவர் வந்து மறக்கல. அந்த மைனாவை மறக்காத ஆண்டவர் உங்களையும் என்னையும் மறக்கவே மாட்டாங்க. அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கிற சிச்சைய பெருசா என்னாதீங்க. சடனா ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, சடனா அம்மா உங்களை ஏசிட்டாங்க, சடனா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்துட்டு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க இழந்திருப்பீங்க. உடனே ஏசப்பா கிட்ட நீங்க முறுமுறுக்கவே கூடாது. ஏசப்பா இந்த பாட நீங்க அனுமதிச்சிட்டீங்க, எதுக்குன்னு தெரியல ஆண்டவரே, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு பலன் தாங்க ஏசப்பா, இதுல இருந்து எனக்கு நீங்க வெளியே வர்றதுக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நீங்க ஜெபிச்சு வெளியே வர்றதுக்கு நீங்க கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். சரியா? நம்ம இருந்தவாறே எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம், தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். இந்த சண்டே கிளாஸ் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனின் சிட்சிப்பு அப்படின்ற ஆண்டவரே இந்த தலைப்புல நாங்க தியானிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த மைனாவை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏசப்பா. ஆண்டவரே அது உருவத்துல எவ்வளவு சின்னது ஏசப்பா, அது வாய் எவ்வளவு சின்னது ஏசப்பா, ஆனா அது தன் வாய்னால கொத்தி கொத்தி அந்த விறகுகளை கொண்டு வந்து அந்த கூடு கெட்டது ஏசப்பா. ஆனா அந்த விறகுகளை அந்த மைனாவுக்கு காட்டுறதே நீங்க தான் ஏசப்பா. இந்த இடத்துல விறகு இருக்கு, இதை நீ எடுத்துக்கொண்டு போய் கூடு கட்டு அப்படின்னு சொல்லி காட்டுறதே நீங்க தான் ஏசப்பா. அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நாங்க எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளில நாங்க இருந்தாலும் ஏசப்பா அதுக்கு உண்டான சொல்யூஷன் எங்களுக்கு இங்கதான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காண்பிக்கிற தேவனும் நீங்க தான் ஏசப்பா. அதே போலதான் ஆண்டவரே இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே என்ன சிட்சிப்புல இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஏசப்பா, எதனால சிட்சிப்புல இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா நீங்க அனுமதிச்ச சிட்சிப்பா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சிட்சிப்புல இருந்து நீங்க எங்களை மீட்க வல்லவரா இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கூடவே இருங்க ஆண்டவரே. பாவத்துக்கு ஆண்டவரே விட்டுறாதீங்க ஏசப்பா. ஆண்டவரே பரிசுத்தமா வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சண்டே கிளாஸ் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எடுக்கிற அபிரேகாயை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் வசனம் சொல்றதுல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீதிமொழிகள் 3:12. என்னோட சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீதிமொழிகள் 3:12. அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துக்கா. ஆமா சிங்கி, என் மைண்ட்லயும் அதேதான் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியா? ஓடாம கொஞ்ச நேரம் நிக்க சொல்லுங்க. இப்ப நம்ம பப்பட் ஷோ எடுக்கணும்ல. ஆமா சிங்கி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பாட்டை யார் தெரியுமா எழுதுனா? நம்ம ஸ்னோலின் அக்கா தான் எழுதுனாங்க. அப்படியாக்கா? எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நீங்களும் தானே அந்த பாட்டு படிச்சீங்க. அந்த பாட்டுல இன்னி சுவே அப்படின்னு நீங்க தானே எழுதிங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுக்கா. பரவாயில்லையே, நல்லா கூர்ந்துதான் கவனிச்சிருக்க. ஆமாக்கா. என்னன்னு உன்கிட்ட கேட்க நீ கவனிச்சிருக்கியான்னு பாப்போம். இப்போ இந்த பாட்டுல இருந்து உனக்கு என்ன
புரிஞ்சிச்சு. அந்த கோரஸ் லைன் இருக்குல்லக்கா, என்னை சிச்சியும் 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 இயேசுவே. அதுக்கப்புறம் அந்த லைன் இருக்கு தெரியுமாக்கா? அந்த லைன் என்ன லைன்? நீங்க எனக்கு அது ஞாபகம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உம்மை போல அதான் உம்மை போலவே மாத்திடும் என்னையும் இயேசுவே. அப்போ இந்த பாட்டுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? நம்ம ஏசப்பாவை போல மாறணும். நாக்கா ஏசப்பா நம்மள சிச்சிக்கிறாங்க. கரெக்ட் சிங்கி. நீ சொல்ல, இந்த சிச்சை வந்து நல்லதா கெட்டதா? அக்கா எப்படிக்கா நல்லது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? ஒருவேளை ஏசப்பா நம்மளை சிச்சிக்கலன்னா இந்த உலகத்துல நம்ம பாவிகளா வந்து பாவிகளாலக்கா போக வேண்டிய சூழ்நிலைமை ஆயிரும். ஏசப்பா இந்த உலகத்துல நம்மளுக்காக எதுக்கு வந்தாங்க? நம்மளுக்காக அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளுக்காக எல்லாத்தையுமே பாவத்தை சுமந்து நம்மளும் பாவிகளா இருக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னு சொல்லிட்டு தானக்கா ஆண்டவர் இப்போ இந்த பூலோகத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கிற பாவங்களை சிச்சித்து நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி மூச்சு விடாம பேசி என்ன அப்படியே மயக்கிட்ட ஜிங்கி. அப்படியாக்கா? மயக்கம் முட்டு விழுந்துடாதீங்க அக்கா. ஆமா, ஆனா நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரைட்டு சிங்கி. ஆமா பிள்ளைகளா, ஏசப்பா நம்மளை சிச்சிக்கிறது என்னைக்குமே நீங்க நல்லதில்ல நினைக்கவே கூடாது. ஏன்னா இப்ப பாருங்களேன், நீங்க பாவமே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை சிச்சிக்காம விட்டா என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம நீங்க மறந்துடக்கூடாது, ஆண்டவர் வந்து உங்களை சிச்சிக்காங்கன்னா வெறுத்துட்டாங்க உங்களை, அவங்களுக்கு உங்களை பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. யாரு மேல ரொம்ப பாசம் இருக்கோ, யாரு மேல ரொம்ப நேசம் இருக்கோ அவங்களதான் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா சிச்சிப்பாங்க. அதனால உங்களுக்கு இப்போ நீங்க ஏதாவது தப்பு பண்ண உடனே ஆண்டவர் வந்து சிச்சிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்? ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்கன்னு யோசிக்கணும். ஆமாக்கா, ஆண்டவர் நிறைய விதத்திலேயே சிச்சிப்பார்லக்கா. ஒருவேளை நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணோன்னா நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உணர்த்துவார். நம்ம கேட்கலன்னா அப்புறம் ஆண்டவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உணர்த்துவாங்க. அப்பவும் நம்ம கேட்கலன்னா அப்போ நம்மளோட அம்மா அப்பா மூலமாக உணர்த்துவாங்க. உணர்த்தும் போது என்ன ஆகும்? கையாளதவன் தன் மகனை பகைக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. அந்த டைம்ல நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை அடிக்கும் போது அதுலயே ஆண்டவர் நம்மளை சிச்சிக்கிறாங்களாக்கா? ஆமா சிங்கி, நீ 100% ரைட்டு தான். ஓகே குட்டீஸ், இனிமே நீங்க இந்த மாதிரி சிச்ச வரச்சல என்ன யோசிப்பீங்க? என்ன யோசிக்கணும்? இப்பதானே சொன்னேன், ஆண்டவர் வந்து நம்ம மேல என்ன வச்சிருக்காங்க. ரைட் அன்பு நம்ம மேல அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுக்கணும். ஓகே குட்டீஸ். ஆமா பிள்ளைங்களா, அதனால நீங்க யாருமே சோர்ந்து போவாதீங்க. ஏசப்பா உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்க இப்ப ப்ரேயர் பண்ணுங்க, மனம் திரும்புங்க. ஓகேவா பிள்ளைங்களா? ஓகே பிள்ளைங்களா? சிச்ச ஆண்டவர் வந்து சிச்ச பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே இது பண்ணணுமோ? இல்லக்கா. சரி சரிக்கா, ஓகே. இந்த பாத்தீங்களா பிள்ளைங்களா, இந்த அக்கா இப்படிதான். ஒருவேளை அவங்க அப்படி பண்ணிட்டு இருப்பாங்களா? இடமிருந்து விடை பெறுகிறது உங்கள் சிங்கி, உங்கள் அபிரேகா அக்கா. அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய் பிள்ளைங்களா. ஆக்சுவலி எனக்கு வந்து கொஞ்சம் தொண்டையில பிரச்சனை ஆயிட்டு, அதனாலதான் தமிழ்லாம் கொஞ்சம் தள்ளாடுதுக்கா. தொண்டை பிரச்சனையிலே இவ்ளோ பேசியிருக்கேன்னு. ஆமாக்கா, நான் வந்து ஆண்டவருக்காக ரொம்ப தீவிரமாக ஊழியம் பார்த்துட்டு பாய் இருக்கேன்க்கா. பிள்ளைகளா. பாய் பிள்ளைங்களா. என்னை சிச்சியும் சிச்சியும்